நீண்ட வேலைக்குப் பிறகு நிலா ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள். கட்டிலுக்கு அடியிலிருந்து ஏதோ பிராண்டும் சத்தம் கேட்டு விழித்தாள். தன் செல்ல நாய்தான் கீழே படுத்திருக்கிறது என நினைத்து கையை கீழே நீட்டினாள். ஒரு ஈரமான நாக்கு அவள் கையை மென்மையாக நக்கியது. ஆறுதல் அடைந்தவள் மீண்டும் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டாள். அப்போது தற்செயலாக திரும்பியவள் அதிர்ச்சியில் உறைந்து போனாள். அவளது நாய் அறையின் மூலையில் கட்டி வைக்கப்பட்ட நிலையில் இறந்து கிடந்தது. அப்படியானால் கீழே கையை நக்கியது யார் என்று இதயம் படபடக்க யோசித்தாள். மெதுவாக குனிந்து கட்டிலுக்கு அடியில் பார்த்தாள். அங்கே ஒரு பெண் உருவம் இவளைப் போலவே உடையணிந்து அமர்ந்திருந்தது. அந்த உருவம் தன் வாயில் ரத்தம் வழிய சுவையாக இருக்கிறது என்றது. பயத்தில் நிலா பின்வாங்க முயன்ற போது அந்த உருவம் மின்னல் வேகத்தில் மேலே ஏறியது. விடியற்காலையில் அந்த அறையில் நிலா மட்டும் தனியாக சிரித்துக் கொண்டிருந்தாள்.